الحمد لله الذي نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலானை அடைய வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு சில மார்க்க உபதேசங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈமானின் அங்கம் வானவர்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர்வுரையாக நிகழ்த்தப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே நம்மை இணைத்து பேரருள் புரிந்திருக்கிறார். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணித்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை 2 விதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான். இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையான செயல்கள். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி விலக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் வாழ்விலே கடைபிடித்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இது போன்ற வணக்க வழிபாடுகளை வெளிப்படையாக தெரியக்கூடிய வணக்கங்களை செய்தல். குறிப்பாக உடல் உறுப்புகளை பயன்படுத்தி செயல்களால் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் என்று சொல்லுவோம். ஈமான் என்று சொன்னால் உள்ளத்திலே நம்ப வேண்டிய விஷயங்களை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புவது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பூர்த்தியாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய ஒருவர் செயல்களாலும் அவர் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவர் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்படி செயல்களில் அவர் சரியாக இருந்து நம்பிக்கையில் சரியில்லை என்று சொன்னாலும் அவர் இந்த மார்க்கத்திலே முழுமை பெற்றவராக ஆக முடியாது. ஈமானிலே நம்பிக்கையிலே சரியாக இருந்து செயல்களிலே கோட்டையிட்டவராக இருந்தாலும் அவர் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியவராக ஆக முடியாது என்பதை இந்த மார்க்கத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம். அப்போ இந்த நம்ப வேண்டிய விஷயங்களை எப்படி நம்ப வேண்டுமோ அதன் அடிப்படையில் நம்புவது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றிய பண்புகளை திருமறை குர்ஆனிலே பட்டியலிடுகின்றான். அல்லதீன யுமினூன பில் ஹைப், அந்த இறையச்சமுடையோர் நம்பிக்கையுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் அவருடைய பண்புகளை பற்றி பேசுகின்றார். மறைவானவற்றில் ஒருவர் நம்பிக்கை கொள்ள முடியுமா? பார்த்தால் நம்பலாம், தொட்டு உணர்ந்தால், வாசனையால், தொடுதலால், உணர்தலால், செய்தியால் கேட்டு நம்பலாம். மறைவானவற்றின் மீது இறையச்சமுடையவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் இறையச்சவார்களுடைய பண்புகளின் பட்டியலிலே இதை முக்கியமாக சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் நம்புவேன். இந்த அடிமை என்கிற அடிமைத்தனத்தை, ரப்புக்கு நான் சிறந்த அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை யார் உள்ளத்தின் மூலமாக ஏற்று ஈமான் கொண்டு அல்லாஹ் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறானோ, சுவனம், நரகம், மலக்குமார்கள், நாளை தீர்ப்பு நாள், அங்கே கேள்வி கணக்கு உண்டு, நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்று சரி சமமாக நமக்கு பதில்கள் கிடைக்கவிருக்கிறது. உலகத்தில் எதையெல்லாம் இழந்தோமோ அந்த இழப்புகளுக்கு எல்லாம் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படும் என்று உலகத்திலே பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படிப்பட்ட மறைவான விஷயங்களை யார் சரியாக ஈமான் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கிக் கொள்வார் என்று இந்த மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்லி தருகிறது. அப்போ மறைவான விஷயத்தை நம்பக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முக்கியமாக இந்த தலைப்பின் கீழே வருகின்ற பொழுது மலக்குமார்களுடைய விஷயத்திலே நம்முடைய நம்பிக்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் வானவர்கள் என்றே குறிப்பிடுகிறோம். அந்த பெயர் காரணத்தையே பாருங்க. வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இன்னொரு படைப்பு.
அவர்கள் மனித கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். எனவே அவர்களை வானவர்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். மலாயிகா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு பன்மையில் இருந்துதான் மலக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அல் மலிக் என்றும் ஒரு சொல்லாடல் உண்டு, அதாவது காரியங்களை நிர்வகிப்பவர்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கொண்டு மனிதர்களுடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு படைப்பு இருக்கின்றது. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லிக் கொண்டு வருகிறான். அதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய இடத்தில் நம்ப வேண்டும். பெரும்பாலும் மலக்குமார்களை பற்றி பேசுகின்ற பொழுது மலக்குகள் என்று சொல்லிவிட்டு உடனே கடந்து போகின்றோம். என்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறானே, உங்களுடைய ஈமானை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மலக்குமார்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறானே, இன்றைக்காவது அவர்களுடைய உலகம் எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களிலே நாம் அதை பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து அந்த படைப்பை நம்புவதை சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறார். அப்ப இந்த மலக்குமார்கள் என்பதை முஸ்லிம்கள் மட்டும்தான் நம்புகிறார்களா என்று பார்த்தால், எல்லா மதங்களிலும் எல்லா நாடுகளிலும் இந்த மலக்குகளை நம்பக்கூடிய வழக்கம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? முஸ்லிம்கள் வானவர்கள் மலக்குகள் என்று நம்ம சொல்லிடுவோம். இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் உலகத்தில் எத்தனையோ மதங்களிலே புதிதாக உருவாக்கி கொண்டவர்கள் எல்லாம் ஏஞ்சல்ஸ், வான தூதர்கள், வான தேவதைகள், அமரர்கள் என்று பல பெயர்களை வைத்துக் கொண்டு அவர்களும் மலக்குமார்களை நம்பத்தான் செய்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் பிறருடைய நம்பிக்கைக்கும் வித்தியாசம் என்ன என்பதை ஒரு முஸ்லிம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்கள் நல்லவர்களில் இறந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அமரராகி விடுகிறார்கள் என்பது பிற மக்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. பெண்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், நல்லவர்களாக இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் தேவதைகளாக மாறிவிடுகிறார்கள் என்கிற கலாச்சாரம் பிற மத மக்களிடத்தில் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. நீங்க பாருங்க, வழக்கத்தில் ஒன்று உண்டு. மின்னுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் யார் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தில் இருந்து நம்மை விட்டு பிரிந்து இறந்து போன பெரியவர்கள் தான். அங்கே பார் நம்முடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள் என்று கட்டுக்கதைகளாக சொல்லப்பட்டு இறந்துவிட்ட நல்லவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களாக, தேவதைகளாக, அமரர்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வழக்கம் பிற மத மக்களிடத்திலே உண்டு. அப்ப அதனால்தான் நம்ம வானவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களும் வானவர்கள் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறாங்க. அப்ப முஸ்லிம்கள் எப்பொழுது பயன்படுத்தினாலும் மலக்குகள், மலாயிகா என்று சொல்லக்கூடிய அரபு சொல்லை பயன்படுத்துவது முதல் பெயர்கள். ஏன் தெரியுமா? முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய சபையில் வானவர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன புரிந்து கொள்வீர்கள்? அல்லாஹ்வினுடைய படைப்பு என்று புரிந்து கொள்வீர்கள். பிறமத சகோதர சகோதரிகள் இருக்கிற இடத்துல வானவர்கள் என்று சொல்றவங்க அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் யாரை அமரர்கள், தேவதைகள் என்று சொல்லி உருவங்கள் கொடுத்து உருவகப்படுத்தி எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்வார்கள். எனவே வானவர்கள் என்ற அந்த தமிழ் பதத்தை மலக்குகள் என்று பயன்படுத்துவதுதான் நிச்சயமாக பிரித்து அறியக்கூடிய ஒரு பேணுதலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய நம்பிக்கை என்பது ஏனைய மதத்தில் இருந்தும் ஏனைய உலக நம்பிக்கைகளில் இருந்தும் அல்லாஹ் தனித்துவப்படுத்தி நான் கொடுத்திருக்கிறான். மன் தஸப்பஹு பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் பிறருக்கு ஒப்பாக நடக்கிறாரோ, பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? நீங்கள் வார்த்தை விளையாட்டுகளிலேயே அவர்களோடு இணங்கி போய் விடுவீர்கள். உலக நடவடிக்கை என்பது வேறு, ஈமான் கொள்ளுதல் என்பது வேறு. அல்லாஹ் உங்களுடைய ஈமான்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய அமல்கள் வெளியாகும் என்று திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகளாருடைய வார்த்தைகள் மூலமாகவும் ஏராளமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த வானவர்களை நம்ப வேண்டிய முறையில் நம்புவது என்பது அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் சஹாபாக்கள் குழுமியிருக்கக்கூடிய சபையில் இருக்கிறாங்க. இது இப்போ முஸ்லிம்ல 4777வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. சஹாபாக்கள் குழுமியிருக்கிற இடத்துல ஒரு நபர் வருகிறார். பார்ப்பதற்கு அழகாக, நல்ல தோற்றத்தில், மிகச்சிறந்த ஆடையில், பார்ப்பதற்கே கவர்ச்சிகரமான ஒரு நபர் வருகிறார். ஆனால் அவர் வெளியூர்காரரை போல இருக்கிறது. வெளியூர்ல வந்தா எப்படி இருக்கும்? அது ரசூலுல்லாஹ் காலத்துல வெளியூர்ல வந்தா
மறைந்து அந்த பயண களைப்பு, அந்த உடலில் ஏற்பட்ட புழுதிகள், அப்போ ஒரு ஆளே தோற்றம் மாறி வருவார். இப்ப நம்மளை போல இந்த நகரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு ஆள் வந்தா தெரியாதுங்க. ஏன்னா எல்லாரும் கலந்துருப்பாங்க. கிராமங்கள்ல போய் பாருங்க, உள்ளூர்ல எல்லாரையும் பார்த்திருப்பாங்க. புதிதாக ஒரு ஆள் வந்தால் இவர் புதிதான ஆள் என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப சஹாபாக்களுடைய சபையில் அந்த நபர் வருகிறார். உள்ளூர்காரரும் கிடையாது, வெளியூர்காரனாகத்தான் தெரிகிறது. ஆனா பயணம் செய்து வந்த எந்த கலைப்புமே இல்லையே. அப்படி ஒரு நபர் அல்லாஹ்வின் தூதரிடத்துல முன்னாடி எதிர்க்கிறார். வருகின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் அப்படியே பார்க்கறாங்க. வந்த அந்த புதிய நபர் ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி உட்கார்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய முட்டுக்கால் அல்லாஹ்வின் தூதருடைய முட்டுக்காலோடு உரசுகின்ற அளவுக்கு உட்கார்றாங்க. பொதுவா நம்மளே அப்படி யாருக்கிட்டே உட்கார மாட்டோம் தானே. அல்லாஹ்வின் தூதரிடத்துல சஹாபா பெருமக்களே அப்படி உட்கார்ந்ததாக எந்த செய்தியும் கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாருமே உட்காருவோம். அது போல அந்த நபர் வந்து உட்காருகிறார். உட்கார்ந்து விட்டு அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார். அப்ப எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, கேள்வி கேட்பதற்காக ஒரு நபர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்ல போறாங்க என்று புரிந்து கொள்கிறார். அப்ப மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று வரிசையாக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நன்மை தீமை எல்லாம் விதியின்படிதான் நடக்கின்றது என்று விதியை நம்புவது. இந்த 6 அம்சங்களையும் எவர் ஒருவர் நம்புகிறாரோ அவர் தன்னுடைய ஈமானிலே பூர்த்தியடைந்து விட்டவரா ஆகுகிறார் என்று அவருக்கு பதிலை சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பதிலா அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த புதிய நபர் சொல்கிறார், சரியாத்தான் சொன்னீங்க, சரியாத்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, என்ன இவர் கேள்வி கேட்க வந்தாரு, பதில கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகாம சரியாத்தான் சொன்னீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியாதவங்க தான் கேள்வி கேட்க முடியும். கேட்டுட்டு சரியாதான் சொன்னீங்கன்னு சொல்றாருன்னு சொல்லி குழப்படையில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற கேள்விகளை கேட்டுவிட்டு மறுமை நாள் வரைக்கும் அப்படி வரிசையா பெரிய ஹதீஸாக தொடருது. அப்ப அந்த நபர் கிளம்பி போயிடுறாரு. போன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு நபர் வந்தாங்களே, நீங்க பதில் சொன்னீங்க, அவர் கேட்டுட்டு சரியாதான் சொன்னீங்கன்னு உங்கள்கிட்டயே சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அந்த போன நபரை கூட்டிட்டு வர முடியுமான்னு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அந்த நபரை கூட்டிட்டு வரலான்னு போகும்போது ஆள் இல்ல, சுத்தி பத்தி பார்த்தா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, என்னிடத்திலே இப்பொழுது வந்தது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கேள்விகளை கேட்டு என் மூலமாக பதிலை பெற்று உங்களுக்கு பாடம் நடத்திவிட்டு சென்றார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அப்போ ஒரு முஸ்லிம் அடிப்படையாக நம்ப வேண்டியது ஈமான் என்கிற விஷயத்துல இந்த 6 அம்சங்கள் வருகிறது. இந்த 6 அம்சங்களில வானவர்களை நம்பிக்கை கொள்வதற்கு பாருங்க, அது முக்கியமான அம்சம். அல்லாஹ்வை ஒருவர் நம்புகிறார், வானவர்களை நம்பலன்னு வைங்க, நம்ப வேண்டிய விதத்துல நம்பலன்னு வைங்க, ஒரு காஃபிரை போல நம்புறாருன்னு வைங்க, அது எடுபடாது. அல்லாஹ்வை நம்புகிறார், இறுதி நாளை நம்பலன்னு வைங்க, நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலன்னு வைங்க, அது அவருடைய மார்க்கத்திலே பூர்த்தியானவராக ஆக மாட்டார். அப்ப இது போல அடிப்படையான விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதாக இருந்தால் வானவர்களை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்க முடியும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்கள்ல இந்த மலக்குமார்களை பற்றி பேசுகின்ற பொழுது 2வது அத்தியாயம் 285வது வசனம் அல் பக்ரா சூராவினுடைய கடைசி 2 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மி ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று அப்படியே தொடரக்கூடிய வசனங்கள். இந்த நபியாகிய முகமதும் அவரோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், வானவர்களை நம்புகிறார்கள், மலக்குமார்களை நம்புகிறார்கள், தூதர்களை நம்புகிறார்கள், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறார்கள், நன்மை தீமை எல்லாம் பிரிக்கக்கூடிய அந்த விதியை நம்புகிறார்கள் என்று வரிசையாக பட்டியலிடக்கூடிய விஷயங்கள் வருகிறது. அப்ப இது போன்ற நிறைய இடங்கள்ல பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்க வானவர்களை நம்புங்கள், தூதர்களை நம்புங்கள், உங்களுக்கு முன்னால் வந்த வேதங்களை நம்புங்கள். யார் இதை சரியாக நம்புகிறாரோ அவர்
வழியில் இருக்கின்றார் என்று ஏராளமான வசனங்களை பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையை யார் தடம் புரண்டு விடுகிறாரோ அவர் வழிகேட்டுக்கு சென்று விடுகிறார் என்று திருமறை குர்ஆனிலே நாம அதிகமான வசனங்களிலே பார்க்க முடியும். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மலக்குமார்களாகவும் இருக்கிறார்கள், கல்வி கற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அறியாதவங்கிட்ட போய் இறைவன் நம்புறியான்னு கேட்டா நம்புறேன்னு சொல்லுவான். எப்படி நம்புறேன்னு கேட்டா அவர் என்னைய மாதிரி தான் இருப்பாரு, என்னை மாதிரி கணவன் மனைவியாக குடும்பமா நடத்துவாரு, குழந்தைகள் பெற்றுக்கிறார் என்று போயிடுவாங்க. அப்படி சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களைத்தான் காபீர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப கல்வியாளர்கள் ஏன் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், வேதத்தை அல்லாஹ்வுடைய வஹீயை அவர்கள் நம்ப வேண்டிய முறைப்படி நம்புவார்கள். அதற்கு மலக்குமார்களும் சாட்சி கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய இருப்பை சாட்சி கூறக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஏராளமான வசனங்களிலே மலக்குமார்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி பேசக்கூடியதற்கு காரணம், மனிதர்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகளை அல்லாஹ் ஒரு சோதனையாக வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனையை என்பதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய விஷயத்துல நம்ம மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய தலையாய கடமை. அப்ப இந்த மலக்குமார்களுடைய விஷயத்துல எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்று சொன்னால், அரபுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மலக்குமார்களை பெண்கள் என்று வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள், நம்பிக்கொண்டிருந்தார்கள். மலக்குமார்கள் என்பவர்கள் பெண்கள் தான், பெண்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதே அரபுகள் என்ன சொன்னார்கள்னா, அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் தான் மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் கடுமையாக அதை இருக்கிறான். உங்களை போல அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் தூயவன் என்பதாக நிறைய வசனங்களிலே பார்க்க முடியும். அதே போல அந்த அரபுகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மலக்குமார்களை அவர்கள் மறுக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வினுடைய குழந்தைகள் என்று சொன்னார்கள். அவர்களை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி பேசினார்கள். இப்படி சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் அவர்கள் மார்க்கத்தை விட்டு வழிகேட்டில் விழுந்தார்கள் என்று திருமறை குர்ஆனிலே பலகட்ட வசனங்களை நாம பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா, காபத்துல்லாஹ்வுல சிலைகள் நிறைய இருந்துச்சுல, அதில் நிறைய சிலைகள் அவர்கள் வானவர்களுடைய சிலைகள் என்றுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வானவர்கள் நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் நமக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்ப இது போன்ற நம்பிக்கையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இறை மறுப்பாளர்களிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது சகோதரர்கள். அதே போல இந்திய மக்களினுடைய நம்பிக்கையை பாருங்க, நல்லவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் அமரராகி விடுகிறார்கள். இந்த கான்செப்ட முதலில் ஆரம்பிச்சது யாரு தெரியுமா? நீங்கள் இறந்து விட்டால் நீங்கள் தேவதைகளாகி விடுவீர்கள், மரணித்து விட்டால் நீங்கள் மரணம் இல்லாத நிலைக்கு போய்விடுவீர்கள், வேறு ஒரு படைப்பாக ஆகிவிடுவீர்கள் என்று கான்செப்ட் ஆரம்பிச்சு வழிகேட்டில கொண்டு வந்தது ஷைத்தான் தான், இப்லீஸ் தான். முதலாக நம்முடைய ஆதி தந்தையும் ஆதி அன்னையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக வழிகெடுத்த விஷயமே இந்த விஷயத்தை சொல்லித்தான் வழிகெடுத்தான். எப்படி வழிகெடுத்தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது வசனம் 7வது அத்தியாயம் 20 மற்றும் 21வது வசனத்தை எடுத்து பாருங்க. ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில் நடந்த கான்வர்சேஷனை அல்லாஹ் ரொம்ப துல்லியமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுறானே, இந்த சுவன பூங்காவிலே நீங்கள் இருங்கள், எதை வேண்டுமானாலும் விரும்பியவாறு அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் தானே. அந்த கட்டுப்பாடை மீற வைப்பதற்கு ஷைத்தான் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இருவரும் இந்த மரத்திலிருந்து புசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணம் இல்லாத வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள், அதனால தான் அல்லாஹ் தடுக்கிறான்னு சொன்னான். இந்த கட்டளையை நீங்க மீறினீங்கன்னு சொன்னா மரணம் இல்லாமல் நீங்க ஆயிடுவீங்க, தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள், மரணம் இல்லாத ஒரு படைப்பாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவேதான் இறைவன் தடுக்கிறான். நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, இதிலிருந்து சாப்பிட்டு மரணத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஆரம்பத்தில் வழிகெடுத்த விஷயமே என்னங்க? அல்லாஹ் தடுத்ததிலிருந்து, அந்த நம்பிக்கையிலிருந்து, நம்முடைய ஆதி தந்தையையும் அன்னையையும் வழிகெடுத்ததிலிருந்தே இந்த மலக்குமார்களுடைய நம்பிக்கை
மக்களிடத்திலே தொடங்கி விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை வரக்கூடிய நேரங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நம்பிக்கையை சிறந்தவர்களாக தெளிவான ஒரு சிந்தனையை கொண்ட மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.